இவளைய கஜா தூக்க சொன்னா? பரிவட்டம் எனக்கு கிடைக்காம பண்ண இவளைய கஜா தூக்க சொன்னா? அன்னைக்கே அந்த போட்டோ பார்த்தா இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காது. என்ன பண்ண அந்த காணா? கஜா, நீ என்கிட்ட உதவி கேட்டு வரல, எனக்கு உதவி செய்ய வந்திருக்க. என்ன அவமானப்படுத்தினவளுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க சரியான சான்ஸ் கொடுத்துருக்க. வரேன் 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 வரேன். நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ்னே தெரியாம என்னெல்லாமோ நடந்துருச்சு. திருப்ரோ, கருணா, இந்த திருவிழாவில் நடந்த எல்லா பிரச்சனையும் நீங்க 2 பேரும் இப்பவே மறந்துடுங்க. இனி நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கவே கூடாது. ஆமா, நல்லவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கணும். திருப்ரோ, நீங்க 2 பேரும் கை கொடுத்துக்கோங்க. அண்ணா, கை கொடுங்க. நீங்களும் கை கொடுங்க ப்ரோ. குட். நீங்க 2 பேருமே எப்பவுமே இப்படியே தான் இருக்கணும். சரி, கிருபானு கூப்பிடுறாரு, நான் அப்புறமா வரேன். தங்கச்சி, நான் வரேன். சொல்லுங்கண்ணா. எங்கடா இருக்க? திருவிழாவில் தானே. உடனே கோயில் பின்னாடி இருக்க கார் பார்க்கிங் போ. உடனே அவர் சொல்றாரு, என்ன பிரச்சனை? ஃபுட் டெலிவரி சமயத்துல நீங்க ஹெல்ப் பண்ணத கருணா கிட்ட என்னால சொல்ல முடியல. நீங்க தப்பா எதுவும் எடுத்துக்காதீங்க. இட்ஸ் ஓகேங்க. இப்போதான் நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல, இனிமே என்ன ப்ராப்ளம்? திரு, நான் பார்ல வச்சு ஒருத்தர் அடிச்சேன்னு சொன்னல, அந்த வீடு இந்தோட வீடு தான். அங்க நாங்க சின்ன வயசுல ஒன்னா விளையாடி இருக்கோம், ஒன்னா சாப்பிட்டு இருக்கோம், ஒன்னா தூங்கி இருக்கோம். அந்த வீட்டை தான் அவங்க பார் ஆக்கியிருக்காங்க. எப்படியாவது அந்த வீட்டை இந்துக்காக சரி பண்ணி கொடுக்கணும். சொல்லுங்கய்யா. உன் புருஷனுக்கு வந்த உயிராபத்தை பத்தி உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஒரு நிமிஷம், நான் இப்ப வந்துடுறேன். சரி. பைரவன் அண்ணன் கூப்பிடுறாரு. அக்கா, அக்கா, நீங்க பேசிட்டே வீட்டுக்கு போங்க, நான் வந்துடுறேன். ஓகே. சொல்லுங்கய்யா, ஏதாவது பிரச்சனையா? நான் உன் புருஷனோட பிரசன்னத்தை பார்த்துட்டேம்மா, அதுக்கு தான் நான் போன் பண்ணேன். ஐயா, அதான் திருவிழாவே முடிய போகுதே, இனிமே எந்த பிரச்சனையும் இல்லைங்கய்யா. நானும் அப்படிதாம்மா நினைச்சேன். ஆனா சோழி வேற மாதிரி சொல்லுதாமா. என்னங்கய்யா சொல்றீங்க? உன் புருஷனோட பக்கத்துல இருந்து அவனை நீ கண்காணிக்கணுமா. அவனை தனியா விட்டுறாத, அவனுக்கு ஆபத்து வந்துடும். போடுற
அண்ணாச்சி, இப்போ எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. உன்னை அங்கே கொண்டு போய் விட்டுட்டு வரணுங்கிறது தான் என் நிலைமை. என் அண்ணனை தயவு செஞ்சு மன்னிச்சிருமா. எனக்கு ஒரு வழி தெரியல. சீக்கிரம் ஐயா கூட்டு வர சொன்னாரு. இரு